विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. அப்படி இருந்தது. நயன விஷயமபி கிசலய கல்பம் பூதாசன கல்பம் ராதிகா கிருஷ்ணா. அந்த படுக்கை தயார் பண்ணி வச்சிருக்காளாம் தோழி. அது எப்படி இருக்குன்னா நயன விஷயம் அப்படிங்கிற அது செத்த பார்த்தா தேவலாம் போல இருக்கான். இது மாதிரி பள்ளி அறைன்னு சொன்னாலே இந்த கோவில்களில் திவ்ய தேசங்களில் பள்ளி அறை அப்படின்னாலே திருக்கண்ணபுரம் தான் சொல்லுவாள். அவ்வளவு அழகாக இருக்கும் திருக்கண்ணபுரம் பெருமாளோட பள்ளியறை. பள்ளியறை அப்புறம் பள்ளியறையில் இருக்கிற மெத்தை. பண்டரிபுரம் போனோம்னா பாண்டுரங்கனுக்கு 7 மெத்தை, ஒரு கட்டில் வெள்ளி கட்டில், அதில் 7 மெத்தை இருக்குது தினப்படி. அது அது அந்த பள்ளி அறைக்குள்ளே உள்ளே போகக்கூடாதான், யாருமே போகக்கூடாது. வெளியிலேருந்து தான் கிளீனிங் எல்லாம், உள்ளுக்குள்ளேயே பிரவேசிக்க மாட்டான். உள்ளுக்குள்ளே பிரவேசித்து ஏதோ ஆபத்து வந்துருதான் அவனுக்கு. அதுலேருந்து யாருமே உள்ளே போகிறதில்ல. இன்றைக்கும் தோளோத்சவம் போது தான் அதை காமிப்பா, சயனஹாரத்தின் போது காமிப்பா. அப்போ திறந்து வச்சிருப்பா பள்ளி அறையை. நயன விஷயம் அப்படி கிசலை இதெல்லாம் கூட அழகு இருக்காது. இந்த பார்க்கறதுக்கு 10,000 கண்ணு வேணும், அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த கட்டில் மெத்தேன்னு சொன்னால். இப்போ நான் சொன்னேன்னு துவாரகா நகரவரே சரதிந்து அந்த விஜயகோபால சுவாமி தான் கரெக்டாக சொல்லியிருக்கார். கலிதவராகர தூபே கற்பூர தீபயுதே மிருகணாபி பரிமளிதே மிருதுள்ள உபதானயுதே மாதவி குசுமதல்பேன்னு இந்த படுக்கை எவ்வளவு அழகாக இருந்ததுன்னு விஜயகோபால சுவாமி தான் சொல்கிறார். அதுபோல் இந்த படுக்கை நயன விஷயம் அப்படி கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அவசியம் பார்க்கணுங்கிற மாதிரி படுக்கையும் அது. அப்பேற்பட்ட இந்த படுக்கை கிசலைய சயனம் எப்படி இருந்தது? ராதைக்கு கிருஷ்ணன் இல்லாமல்னா நெருப்பு அள்ளி கொட்டினா மாதிரி இருக்குங்கிறார். கலயதி விகித ஹுதாசன கல்பம் மிருது நளினீதள சீதள சயனே ஹரி அவலோ கய சபல அஷ்டபதி. இந்த சரணம் கேள்வி, 18வது அஷ்டபதி அந்த சரணம் பதில். இந்த அஷ்டபதியில் நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு, பார்க்க பிடிக்கல. நயன விஷயம் அப்படி பார்க்கறதுக்கு தகுந்த அவ்வளவு யோக்கியமான ஒரு படுக்கையா இருந்தா கூட பார்க்க பிடிக்கல. ஏன்னா அக்னி மாதிரி இருக்கு. இது நீ பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னு 18வது அஷ்டபதியில் சக்கி சொல்றா. இவ்வளவு அழகான படுக்கைய வெறும்னா பார்க்கறதுனால தாண்டி உனக்கு பிடிக்கல, வேற எப்படி பார்க்கணும்? மிருது நளினீதள சீதள சயனே. இது நீ தனியா பார்க்கறதுனால தான் உனக்கு பிடிக்கல. அந்த கிருஷ்ணனை அழிச்சுன்னு வந்து இதுல உட்காத்தி வச்சு அப்புறம் நீ பார்த்தா உனக்கு பிடிக்கும். ஹரிம் அவலோகய. இந்த படுக்கையில் கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோ, இப்போ பார்க்க மாட்டேன்னு கண்ணை மூடிண்ட நீ ஆசையா பார்த்து கண்ணை அடைஞ்சத்தினுடைய பலனை அடைஞ்சிருவேன். சபலய நயனே. பகவான் கிருஷ்ணன் இல்லைங்கும் பொழுது ராதைக்கு இந்த படுக்கை எப்படி இருந்ததுன்னா ஹுதாசன கல்பம். சூலீவு பரு சேஜ் ஹமாரி
மீராபாய் சொல்றா, அவளுடைய படுக்கையை பார்த்துட்டு சொல்றா, இது இவன் நயன விஷயம் அப்பி, அவ்வளவு அருமையான படுக்கைன்னு சொல்றா. இவ சொல்றா சூழ படுக்கைங்கிறா. பீஷ்மாச்சாரியால் பானப்படுக்கையில் படுத்துட்டாரு. அதுபோல என்னோட மெத்த சூலம் வச்ச மெத்த. சூலி உப்பர் சேஜ் ஹமாரி சோவன் கிஸ் வித ஓ. படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோ, அப்படி ராத்திரி முழுக்க படுத்துக்காம நின்றுட்டே இருக்கியே, உட்காந்துட்டே இருக்கியே, அழுதுண்டே இருக்கியே, படுத்துக்க கூடாதா செத்த படுக்கையிலேன்னு கேட்டா, நான் எப்படி இந்த படுக்கையில படுத்துக்க முடியும்? சோவனே கிசு வித, என்னால எப்படி படுத்துக்க முடியும் கிருஷ்ணன் இல்லாமல்? அவ கிருஷ்ணனை அழிச்சுன்னு படுக்க வைக்கிறது தானேன்னா, அவனோட படுக்கை இங்க இல்லையே. ககன மண்டல் உப்பர், எங்கேயோ ஆகாசத்துல இருக்கு. ககன மண்டல் பர் சேஜ் பியாரி, என்னுடைய பிரியன் இருக்கானே கிரிதாரி, அவனுடைய படுக்கை எங்கேயோ இருக்கு. ஆகாசம்னா ஆகாசம் இல்லை, நான் எங்கேயோ இருக்கேன், அவன் எங்கேயோ இருக்கானே. மிலனா கிஸ் வித ஹோய, நான் எப்படி அவனோட சேருவேன்? எப்படி என்ன அவன் அழிச்சுப்பான்? நான் எப்ப அவனோட பக்கத்துல உட்கார்ந்துப்பேன்? அந்த படுக்கையிலேன்னு மீராபாய் கதறா. கிருஷ்ணன் இல்லாத படுக்கை சூலம், கிருஷ்ணன் இல்லாத படுக்கை அக்னி அள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. நயன விஷயம் அப்பி கிசலய தல்பம் கலயத்தி விகித ஹுதாசன கல்பம். கிருஷ்ணா, நீ எப்ப வரலையோ அவளுடைய விரகம் தாங்க முடியாமல் அவளுக்கு ஹார்ட் நெஞ்சு நின்று போயிடும் போல இருக்கு. அவளே அதை உணர்ந்து ஜீவன் போயிடுமோன்னு நினைச்சுட்டு பயந்துண்டு அவள் கடைசி காலத்தில் ராமநாமம் சொல்லுவா பாருங்க, அது மாதிரி அவன் நாமம் சொல்ல ஆரம்பிச்சு விட்டாங்கிறார். நெருங்கி எடுத்து மரணம், நீ எப்போ வரலையோ உயிர் தங்காது, மரணம் நெருங்கிடுத்து அப்படிங்கிறத அவ பயந்துண்டு பகவன் நாம சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஹரி ரீதி ஹரி ரீதி ஹரி ரீதி ஹரி ரீதி ஹரி ரீதி ஜபதி சகாராமம் விரக விகித மரணே நீ இல்லாமல் அந்த விரக வேதனையினால அவள் ஜீவன் போயிடும் போல ஆகி ஹரிரீத்தி ஹரிரீத்தின்னு நாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, புலம்ப ஆரம்பிச்சுட்டா. ஜபதி சகாமம். இது ஏன் அப்படின்னா இவளை உண்டியா பண்ணார். ஹதா சபராததயா மயா பின வாரிதா அதிபயேன ஹரி ஹரி ஹதாதரதயா. இதே ஹரிநாம அவர் 7வது அஷ்டபதியிலேயே சொல்லிட்டார். பகவான் சொன்னதுக்கு, கிருஷ்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ராதையே சொல்றார். இந்த ஹரி ஹரின்னு அவரும் சொல்லிட்டார். இவளும் இங்க ஹரி ரீதி ஹரி ரீதி. இது என்னன்னா, இவர் அங்க இப்படி சொன்னது அவளுக்கு தெரியாது, அவ இப்படி சொன்னது அவருக்கு தெரியாது. ஆனா 2 பேருடைய ஏக ஹிருதயமா இருக்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கு. அங்கேயும் ஹரி ரீதி, இங்கேயும் ஹரி ரீதி. ஏன்னா ராதாகிருஷ்ணனுடைய தியானத்திலேயே நாம கிருஷ்ணன் பக்கத்தில் ராதை இப்படிதான தியானம் படங்கள்லாம் கிடைக்கிறது. ராதாகிருஷ்ண தியானம் அப்படி இல்லை. 2 பேர் சேர்ந்து நிற்பா, 2 திருவடி தான் கீழே இருக்கும். புல்லாங்குழல் ஊதுவா, 2 கை தான் இருக்கும். ஒரு திருவடி ராதையோடது, ஒரு திருவடி கிருஷ்ணனோடது. ஒரு திருவடி ராதை ஊனிண்டு கிருஷ்ணனுடைய திருமேனியை காலாலேயே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பா. ஒரு திருவடியை கிருஷ்ணன் ஊனிண்டு இந்த பக்கமாக ராதையோட திருமேனி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பா. ஒரு கை கிருஷ்ணனுடைய தோளில் இருக்கும் ராதைக்கு, ஒரு கை கிருஷ்ணனுக்கு ராதா தோளில் இருக்கும். ஒரு கை ராதையோடது, ஒரு கை கிருஷ்ணனோடது குழலை பிடிச்சுட்டு இருக்கும். இதான் ராதாகிருஷ்ண தியானம். பாவம் மாத்திரம் ஒன்றும் இல்லை, சரீரமே ஒன்றாரு. ஒரே 2 காலில் தானே நிற்பா. 2 பேரும் சேர்ந்து 2 காலில் தான் நிற்கிறார். அங்க கிருஷ்ணன் 7வது அஷ்டபதியில் ஹரிஹரின்னா ஸ்ரீ ஜெய தேவ பணித
இந்த எல்லா அஷ்டபதியும் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு சொல்லுவார். எல்லா அஷ்டபதிக்கும் முத்திரை வைக்கும் பொழுது கேட்குறவாளுக்கெல்லாம் க்ஷேமம், பாடுறவாளுக்கெல்லாம் க்ஷேமம். 20வது அஷ்டபதி கழுத்தில் போட்டுருக்கிற மாலையை மேவிண்டு கழுத்துக்கு ஆபரணமாக 20வது அஷ்டபதி எல்லாருக்கும் இருக்கட்டும்ங்கிறார் அவர். கழுத்துக்கு ஆபரணம் நெக்லஸ் இல்லை, கழுத்துக்கு ஆபரணம் துளசி மாலை கூட இல்லை, கழுத்துக்கு ஆபரணம் 20வது அஷ்டபதிங்கிறார். கண்டதட்டியும் அதரீகிருத வாமம். 20வது அஷ்டபதி எப்பொழுதும் கழுத்தில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பாடிண்டே இருக்கணும்னு அர்த்தம். இப்படி எல்லா அஷ்டபதிக்கும் இப்படி காமனா அவளுக்கு பாக்கியத்தை கொடுக்கட்டும், சுகையத்து அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அஷ்டபதிக்கு மாத்திரம் என்ன பலன், யாரை மென்ஷன் பண்றார் அப்படின்னா கேசவபதம் உபநீதம். யாரு கிருஷ்ண சரணத்துக்கு பக்கத்தில் வந்திருக்காளோ அவளை சுகையத்து, அவளை சௌக்கியமா வைக்கட்டும். ஸ்ரீ ஜெயதேவ பணிதம் இதமுதிதம் சுகயத்து கேசவபதம் உபநீதம். கேசவனுடைய கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கும்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். அதுக்கு உபநீதம்னு உப சமீபம் அழைச்சின்னு வருதுங்கிறத அர்த்தம் பண்ணலாம். அது அர்த்தம் இல்லை. கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தை நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துடும் இந்த அஷ்டபதியை படித்தா, இந்த அஷ்டபதியை பாடினா. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். அது இல்லை. இந்த அஷ்டபதி யாருக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படின்னா கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்துக்கு பக்கத்தில் யார் வந்திருக்காளோ அவளை சுகையத்துன்னுட்டார். அவளுக்கு தான் அது. துக்கத்தை வர்ணிச்சுட்டு சுகம் கொடுக்குங்கிறார். இந்த அஷ்டபதி முழுக்க சிரமம். உயிர் வேடுங்கிறாவ, நெருப்பு கொட்டினா மாதிரி இருக்குங்கிறா, கன்னத்தில் வச்ச கையை எடுக்க மாட்டேங்கிறா. இவ்வளவு கஷ்டம் சொல்கிறார் இந்த அஷ்டபதியில். இந்த அஷ்டபதி கேட்குறவாளுக்கு கிருஷ்ண சரணத்துக்கு பக்கத்தில் வந்தவாளுக்கு எப்படி சுகத்தை கொடுக்கும் அப்படின்னா அதில் ஒரு ரகசியம் வருது. தர்மபுத்திரர் காட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வரவா போகிறவாழ்ட்டாலும் சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்லுவா, ராமாயணம் சொல்லுவார். மார்க்கண்டேயர் வந்தார், ராமாயணம் சொன்னார். கஷ்டம் கஷ்டங்கிறியப்பா, உனக்கு உள்ள சௌக்கியம் யாருக்குமே கிடையாதுப்பா. என்ன அப்படின்னா 4 தம்பிகள் சொன்னதை கேட்குறான். கையை கட்டின்னு எப்போதும் தயாராக இருக்கார். சம்சாரம் சாத்வியாக இருக்கா. எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடுங்கோங்கிற அட்சய பாத்திரம் இருக்கு. கூப்பிட்டா உடனே கிருஷ்ணன் ஓடி வரான். ஒரு புடுங்களும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கீள் நீங்கள் காட்டில் போய் கஷ்டங்கிறீங்களே. பரதேசியாக ராமன் காட்டுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமான்னு ராமாயணத்தை சொல்கிறார். இன்னொருத்தர் வந்து இது கஷ்டம்னு சொல்கிறவா எப்போதும் சொல்லிகிட்டே தான் இருப்பாள். அவளுக்கு சரி ஆகாது. ஒருத்தர் சொன்னால் உடனே ஏற்றுக்கணுமோன்னு அதை திருப்பி அடுத்த ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட சொல்கிறார், நாங்கள் பட்ட கஷ்டம் யாரும் படலை. உடனே அவர் சொல்கிறார், அப்பா நலன்னு ஒருத்தன் அவன் பட்ட கஷ்டமாக அனுப்பிட்டுருக்கேன், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். நலச்சரித்திரம் சொன்னார். கொஞ்சம் சமாதானம் ஆன மாதிரி அவருக்கு இருக்கே தவிர வேற இன்னொருத்தர் வந்தார். அவர்கிட்ட நான் பட்ட கஷ்டம் யாரும் படலைன்னா உடனே அவர் சொன்னார், ஹரிச்சந்திர சரித்திரத்தை சொன்னார். இந்த கதையெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் ஒன்றும் கஷ்டப்படலை, அப்படி நாம் சௌக்கியமாக இருக்கோன்னு ஒரு தைரியம் வருது பார்த்தேளா. அது மாதிரி கிருஷ்ணனுடைய சரணத்துக்கிட்டக்க வந்தவாளுக்கெல்லாம் ராதப்பட்ட கஷ்டம் நாம் படலேன்னு ஒரு சுகம் வருமா. அவளுடைய அவ்வளவு பெரிய கஷ்டத்தை சொல்லிட்டார், ராதையோட சிரமத்தை. அதனால தான் கிட்டக்க வந்தவாளுக்கு அடேப்பா அந்த அளவுக்கெல்லாம் நம்மளை கிருஷ்ணன் படுத்தலை, ராதை தான் இப்படி படித்து விட்டான்னு நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். கம்பேர் பண்ணுறதுனால நம்மளை அப்படி படுத்தலையே கிருஷ்ணன்னு. அதை தான் ஜெயதேவர் சொல்கிறார், சுகயத்து கேசவ பதம் உபநீதம். இந்த அஷ்டபதிக்கு தான் இப்படி பலன். பாக்கியெல்லாம் இப்படி கேட்டா புண்ணியம் உண்டு, கிருஷ்ண பக்தி வரும், அவன் பாடினா சௌக்கியம் வரும், இப்படிலாம் சொல்லிடுவார். இதுக்கு உண்டி தான் விசேஷமாக சொல்கிறார். சாரோமாஞ்சதி. இதெல்லாம் என்னன்னா இந்த பிரேமையை பற்றி சொல்லும் பொழுது அஷ்டவித பாவம்னு இருக்கு. 8 பாவங்கள்.
என்னென்ன லட்சணம் பிரேம பக்தி ஒருத்தனுக்கு இருக்குன்னா என்னென்ன லட்சணங்கள்னு இருக்கு. 8 தான் சொல்றது, 12க்கு மேலே சொல்றார் ராதைக்கு. 8 பாவம் தான். இந்த மகாபிரபு கீழே விழுந்த மகாபிரபுவை பார்த்து வாசுதேவ சார்வபௌமர் எப்படி இவன் மகாபுருஷன்னு தீர்மானம் பண்ணினார்னா 8 பாவத்தை வச்சு தான் தீர்மானம் பண்ணினார் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவை. பிரேமையை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாம் 8 பாவம் சொல்லியிருக்கேன், அந்த 8ம் பூர்ணமா இருக்கேன்னார் அவர் மகாபிரபுவை பார்த்து. சாரோமாஞ்சதி, அதுல என்னன்னா மயிர்கூச்சல் எடுக்கிறது. தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், நீ குரங்கெல்லாம் அழிச்சுன்னு போனியே, என்ன அழிச்சுன்னு போகக்கூடாதா? உன்னோட சைன்யத்துக்கு நானும் கூட வந்திருப்பேனே, என்ன அழிச்சுன்னு போகக்கூடாதா? லங்கைக்கு போகிறதேல நீ உன்னோட சைன்யத்துக்கு நானும் வரதா இருந்தால் உனக்கு தகுதி வேணும். என்ன தகுதி வேணும்? இன்னார கட்சியை சேர்ந்தவன்கிற வில்ல அது சின்னதாக இருந்தால் போகிறோம், அது பிரம்மாண்டமாக போட்டுக்கிற பற்றியெல்லாம் அது மாதிரி இன்னார சேர்ந்தவங்கிற அடையாளம் வேணும். யுத்தம் பண்ணுறதுக்கு கத்தி வேணும், அப்புறம் கவச்சம் வேணும். எதிராளி அடித்தா நம்மளை ரட்சிச்சுக்கிறதுக்கு கவச்சம் வேணும். இந்த 3 தானே குவாலிஃபிகேஷன் உன்னோட சைன்யத்தில் சேர. இந்த 3 எங்கிட்ட இருக்கு. என்னன்னா ரோமாஞ்சமான கன கஞ்சுகமு ராமபக்துடனே முத்ர பில்லையும் ராமநாமமன பர கட்கமிவி. பண்டுரீதி கோலுங்கிற கீர்த்தனத்தில் தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், உனக்கு உன்னுடைய சைன்யத்தில் சேரதா இருந்தால் கவச்சம் வேணும். நான் ஒரு கவச்சம் வச்சுருக்கேன். என்னன்னா ரோமாஞ்சம்ங்கிற மயிர்கூச்சல் எடுக்கிறது, அதான் கவச்சம். கத்தி கையில் வச்சுக்கணும்னா நான் ஒரு கத்தி வச்சுருக்கேன். என்னன்னா நான் ஒரு இன்னார சேர்ந்தவன் ஒரு வில்ல நானும் வச்சுருக்கேன். என்ன வில்ல? ராமபக்துடன் முத்ர பில்லையும். யுத்தம் பண்றதுக்கு கத்தி வேணுமேனா அந்த கத்தியை வச்சுருக்கேன். ராமநாமமன வரகமிவி, ராமநாமங்கிற கத்திங்கிறார் தியாகராஜ சுவாமி. பக்தி இந்த பிரேம தர்மத்தை சொல்லும் பொழுதெல்லாம் என்னன்னா முதல்ல சொல்றது ரோமாஞ்சம். முதல்லே தான் கதை கேட்கும் போது நேரா நிற்கணும். அது அனுபவம். கதை கேட்கும் போதுன்னா அவ்வளவு உருக்கமா சொல்லி அதனால ரோமாஞ்சம் வரல. அது அப்படி இப்படி எல்லாருக்குமே வரும், அப்படி இல்லை. அப்போ உருக்கமாக சொல்லாத நேரத்துலலாம் ரோமாஞ்சம் வராது. அப்படி ஆயிடுமோனோ? அது யதார்த்தமான ரோமாஞ்சம் இல்லை. என்ன யதார்த்தமான ரோமாஞ்சம்னா என்னன்னா அந்த கதையோட உருக்கத்தினால ரோமாஞ்சம் ஏற்படாமல் நம்ம பிரபுவை பற்றி சொல்றாங்கிற நினைப்பிலேயே ரோமாஞ்சம் வரணுங்கிறார். நம்ம கிருஷ்ணனை பற்றி சொல்றார், அவர் என்ன சொல்றாருங்கிறதே விஷயம் இல்லை, நம்ம கிருஷ்ணனை சொல்றாருங்கும் போதே ரோமாஞ்சம் வரும். இதுதான் யதார்த்தமான ரோமாஞ்சம். சா ரோமாஞ்சதி சித்கரோதி, அடிக்கடி பெருமூச்சு விடுறாளா. விலபதி, விடாம புலம்பு கதா கதான்னு எந்தெந்த ஸ்லோகங்கள்ல எந்தெந்த கீர்த்தனங்கள்ல வருதோ அதெல்லாம் புலம்பல். கதாவா காளிந்தி குவளையதளமளதராகா. கதான்னு வந்துட்டா கதா வீக்ஷே கிருஷ்ணமு, கதான்னு வந்தா புலம்பல். விக்ஷேகம் கதாய கோபாலமூர்த்தி விக்ஷேகம் கதாய. இதுதான் இந்த கதான்னு வந்தா புலம்பல். எப்பொழுதும் புலம்பரா. சா ரோமாஞ்சதி சித்கரோதி விலபதி உத்கம்பதே. இதுவும் நடுக்கம், உடம்பு நடுக்கம். அந்த விரகத்தில் என்ன ஆகும்? உடம்பு நடுங்குமா. உத்கம்பதே தாமியதி. அது இத்தனை பாவங்கள் வந்த உடனே சளைச்சு போயிடும். உடம்பு சுருண்டு போகிறது, ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. பக்தாளுக்கெல்லாம் அப்படி இருக்காது. பக்திக்கு என்னடா முக்கியம்னா உடம்பு ஒன்று ஒரு சாதனம். பக்திக்கு பிரேமைக்கு உடம்பு ஒரு சாதனம்.
உடம்பு ஸ்டிப்பாக முரட்டுத்தனமாக இருந்தால் வராது. அது உடம்பே மிருதுவாக இருக்கும். உடம்பு மிருதுவாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா மனோலயம் வந்துவிட்டா உடம்பு மிருதுவாகிடும். மனசு உள்ளே போகாததுனால தான் உடம்பு ஸ்டிப்பாக இருக்குது. மனசு எப்பொழுதும் கிருஷ்ணனையே நினச்சின்னு இருந்ததுன்னா சரீரம் மிருதுவாகிடும். அதனால் இந்த பாவங்களை தாங்க முடியாமல் ராதை அப்படியே சுருண்டு விழுந்துட்டா.